கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு எடப்பாடி பழனிசாமி வசமாக சிக்கியுள்ளார். நீதிமன்றத்தில் தற்பொழுது 10 நபர்கள் ஆஜராகியுள்ள நிலையில் அனைவரும் எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக வாக்குமூலம் கொடுக்கப்பட்டதால் தற்பொழுது அதிமுகவில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இன்று நடைபெற்ற வழக்கில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராகத்தான் அனைவரும் வாக்குமூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் வாக்குமூலம் கொடுத்தார், இதற்கு தீர்ப்பு என்னவாக இருக்கிறது, என்ன காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது உதகைக்கு சென்றுள்ளார் என்பதையும் இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ளத் தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த இடமான கொடநாடு பங்களாவை அதிமுகவினர்கள் கோவிலாகவே அதை கருதி வருகிறார்கள். ஆனால் அக்கோவிலில் கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் நடைபெற்றது அதிமுகவின் ஆட்சி காலத்தில். அதுவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்திருந்தால் 5 நாட்களில் கைது செய்யப்பட்டிருக்கலாம். யார் குற்றவாளி, எதற்காக கொலை கொள்ளை சம்பவம் நடைபெற்றது என்ற அனைத்தையும் விசாரணையின் அடிப்படையில் அனைத்து விசாரணையும் முடித்த பிறகு இதற்கு தீர்வு என்ன என்பதை அதிமுக ஆட்சியிலேயே முடிவுக்கு வந்திருக்கும். ஆனால் சம்பந்தப்பட்ட நபர்கள் யார் என்று தெரியவில்லை என்று காவல்துறையினர்கள் கூறியதும், அது சிபிஐ துறையினருக்கு போக விடாமல் அதிமுக ஆட்சி காலத்தில் இழுத்தடித்ததும் மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை தான் ஏற்படுத்தி இருந்தது. இதன் மூலமாக கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழக்கு நீடித்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்கான இறுதி முடிவு என்னவாக இருக்கும்? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் கொடநாடு வழக்கை நாங்கள் முடிப்போம் என்று வாக்குறுதியாகவே தேர்தல் வாக்குறுதியாகவே கொடுத்தார்கள். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. இன்று வரை இந்த வழக்கு நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. ஒரு வழியாக சிபிஐ துறையினருக்கு மாற்றப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்ட குற்றவாளியான சயான், மனோஜ், சம்சீர் அலி, திபு, விஜின், ஜித்தன், ஜாய் சதீன் உள்ளிட்ட 10 நபர்களில் ஒருவர் கூட நேற்று ஆஜராகவில்லை. இதன் காரணமாக இன்று வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் அனைவரும் கிட்டத்தட்ட அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள்தான் இதில் எங்களுக்கு உதவி செய்தார்கள் என்றும் எதற்காக கொள்ளையடிக்கப்பட்டது என்ற அனைத்து உண்மைகளையும் சிபிஐ துறையினர்களிடம் கூறியிருக்கிறார். இதன் மூலமாக அடுத்த கட்ட விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமியிடம் விசாரணை மேற்கொள்வதற்காக நாளை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவரது ஆதரவாளர்களும் நீலகிரி உதகை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி தற்பொழுது நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமி வசமாக சிக்கியுள்ளார் என்றும் கூறப்படுகிறது.